எப்பவுமே கண்ணாடி போட்டிருக்காதப்பா, உன்னோட கண்ணோட பவர் சீக்கிரமா அதிகமாகிடும் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இந்த வீடியோ தெளிவா சொல்ல போறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்ணுல பவர் கம்மியா இருக்குதாங்க கண்ணாடி போட்டு சரி பண்றோம். அந்த கண்ணாடி போட்டு இருந்தா பவர் அதிகமா கண்டிப்பா ஆகாது. அந்த கண்ணாடி நீங்க போடாம விட்டாதான் கண்ணு ஸ்டெயின் பண்ணி பவர் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் இப்படி எல்லாரும் சொல்றாங்கன்னா, யூஸ்வலா ஒரு பேஜ்ல இருந்து ஒரு 10 வயசு 12 வயசுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்ணாடி போடுறாங்கன்னா அவங்க ஒரு -1 -2 இருக்கும். அப் டு 22 வயசு வரைக்கும் உங்க கண்ணோட பவர் மாறிட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்து ஒரு 0.5 0.7 மாறிட்டே இருக்கும். அவங்க நினைப்பாங்கன்னா நம்ம குழந்தை கண்ணாடி போட்டே இருக்கிறதால அந்த பவர் மாறிட்டே இருக்கு போல, கண்ணாடி இப்போ -1 போறோம் -1 ஸ்டாப் பண்ணிட்டா அதே பவர் லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஃபாலோ பண்ண நினைச்சிருக்காங்க. பட் அது அப்படி இல்லைங்க. நம்ம ஐபாலோட சைஸ் அப் டு 22 இயர்ஸுக்கு கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஏற்றபடி நம்ம பவர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்படி பவர் சேஞ்ச் பண்ணாம விட்டீங்கன்னா நம்ம கண்ணு வந்து ஆம்பியோபியான்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். தட் மீன்ஸ் நீங்க பவர் என்னதான் போட்டாலும் அதுக்கப்புறம் விஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். எவ்ரி இயர் கண்ணாடி செக் பண்ணி போடுறது ரொம்ப அவசியம். உங்க கண்ணில் தூரப்பாறை இருக்குன்னா கண்டிப்பா ஃபுல் டைம் கண்ணாடி போடணும். தூங்குற டைம் தவிர அந்த டைம் எல்லாமே கண்ணாடி போடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணை பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க குரூப்லயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆற்காடு நலமா ஆப்டிக்கலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.